வடமாகாண தமிழ் மக்களை தனியான சட்டம் ஒன்று ஆளுகின்றதா? அந்த சட்டத்தில் என்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது? அனைவருக்கும் வணக்கம். நான் சட்டத்தரணி தனஞ்சன். இந்த வீடியோல நாங்கள் தேச வளமை சட்டம் தொடர்பாக பார்க்க போறோம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். எங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டில் அந்த நாட்டு மக்களை ஆளுகின்ற பல்வேறு சட்டங்கள் காணப்படும். சட்டம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது மக்களை ஆளுகின்ற விதிகளினுடைய தொகுப்பு சட்டமாக வரவிலக்கணப்படுத்தப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இலங்கையில பல்வேறு சட்டங்கள் காணப்படுது. இலங்கை பொது சட்டம் காணப்படுது, ரோமடச்சு சட்டம் காணப்படுது, கண்டிய சட்டம் காணப்படுது, முஸ்லிம் சட்டம் காணப்படுது, தேச வளமை சட்டம் காணப்படுது. இந்த சட்டத்தின் பகுதிகளுக்குள்ள பாக்கியக்குள்ள சுதேச சட்டமாக, அதாவது ஆங்கிலத்திலே இண்டிஜினஸ் லோ என அழைப்பார்கள், சுதேச சட்டமாக காணப்படுகின்ற ஒரு சட்டம் தான் எங்களுடைய தேச வளமை சட்டம். இந்த தேச வளமை சட்டம் இலங்கையினுடைய வட மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களை ஆளுகின்ற ஒரு சட்டமாக காணப்படுகின்றது. தேச வளமை சட்டத்தினுடைய வரலாறு தொடர்பாக பார்க்கின்ற போது உண்மையிலே இந்த சட்டமானது இந்தியாவிலே கேரளாவிலே வாழ்ந்த மலபார் மக்களினுடைய வழக்காறுகள், வாழ்க்கை நெறிகள், அவர்களுடைய விதிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சட்டமாக இந்த தேச வளமை சட்டம் இனங்காணப்படுது. இலங்கையினுடைய ஏனைய சுதேச சட்டங்களான கண்டிய சட்டம், முஸ்லிம் சட்டம் போலவே வடமாகாண மக்களுக்கு சிறப்பான விசேடமான சட்ட ஏற்பாடாக இந்த தேச வளமை சட்டம் காணப்படுது. ஏனைய சட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது விசேட அம்சமாக இந்த தேச வளமை சட்டம் ஒரு தனிநபர் சார் சட்டமாகவும், ஆங்கிலத்திலே பர்சனல் லோ என அழைப்பார்கள், ஆட்புல சட்டமாகவும் டெரிட்டோரியல் லோவாகவும் தொழிற்படுகின்றது. தனிநபர் சார் சட்டம் என்றால் என்ன என நாங்கள் பார்க்கின்ற போது வடமாகாணத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு நபர், வடமாகாணத்துக்குரிய ஒரு நபர் வடமாகாணத்தை விட்டு நீங்கி வேற எந்த பகுதியில் வசித்தாலும், உதாரணத்துக்கு கொழும்பிலே வசித்தாலும், அவர் இந்த சட்டத்தால் ஆளப்படுகின்ற ஒரு நபராக கருதப்படுவார். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது தேச வளமை சட்டமானது ஒரு நபர் சார் சட்டமாக காணப்படுகின்றது. ஆட்புல சட்டம் தொடர்பாக பார்க்கின்ற போது வடமாகாணத்திலே உள்ள காணி நிலங்களை ஆளுகின்ற ஒரு சட்டமாக தேச வளமை சட்டம் காணப்படுகின்றது. வடமாகாணத்துக்கு உரித்தில்லாத வேறு பிரதேசங்களில் இருந்து வடமாகாணத்துக்கு வருகின்ற நபர்களும் காணி நிலங்கள் தொடர்பான சட்ட ஏற்பாடுகளில் தேச வளமை சட்டத்திலே குறிப்பிடப்பட்ட ஏற்பாடுகளை பேணி அதன் ஒழுங்கு விதிகளுக்கு அமைய நடக்க வேண்டிய தேவைப்பாடுடைய நபர்களாக கருதப்படுகின்றார்கள். அந்த அடிப்படையில் தேச வளமை சட்டம் ஒரு ஆட்புல சட்டமாகவும், அதாவது டெரிட்டோரியல் லோவாகவும் தொழிற்படுகின்றது. தேச வளமை சட்டத்தினுடைய வரலாறு மிக சுவாரஸ்யமானது. உண்மையிலே இந்த தேச வளமை சட்டத்தை இலங்கையிலே கோடிஃபை பண்ணி அதை ஒருங்கிணைத்து அறிமுகம் செய்தது ஒல்லாந்தர்களாக காணப்படுகின்றார்கள். எங்களுக்கு தெரியும், இலங்கையானது போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் எனப்பட்ட அந்நியர்களால் ஆளப்பட்ட ஒரு நாடாக காணப்படுது. அந்த அடிப்படையில் இலங்கைக்கு முதல் வந்த போர்த்துகேயர் இலங்கையினுடைய தேச வளமை சட்டம் தொடர்பாக அவ்வளவு தூரம் கவனம் செலுத்தவில்லை. மாறாக இரண்டாவதாக வந்த ஒல்லாந்தர்கள், அதாவது டச் பீப்பிள், தேச வளமை சட்டத்தை ஒரு மிக முக்கியமான சட்டமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சட்டத்தை கோடிஃபை பண்ணி அந்த சட்டத்தால் வடமாகாண மக்கள் ஆளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே 1707 ஆண்டு இந்த சட்டத்தை ஒரு சட்டமாக அறிமுகப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தேச வளமை கோட் என அழைக்கப்படுகின்ற ஆவணத்திலும், ஜெஃப்னா மேட்ரிமோனியல் ரைட்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆர்டினன்ஸ் என அழைக்கப்படுகின்ற பிரதான சட்டத்திலும் தேச வளமை சட்டத்தினுடைய ஏற்பாடுகள் மிக தெளிவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுதும் வடமாகாணத்திலே வாழுகின்ற மக்கள், அதாவது வடமாகாணமானது 5 மாவட்டங்களை கொண்ட ஒரு மாகாணமாக காணப்படுது. யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டம். இந்த 5 மாவட்டங்களிலும் உள்ள மக்கள், தமிழ் மக்கள் தேச வளமை சட்டத்தால் ஆளப்படுகின்ற நபர்களாக கருதப்படுகின்றார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மாவட்டங்களிலே பிறந்து வளர்ந்து தற்பொழுது இதர மாவட்டங்களிலே வசிக்கின்ற நபர்கள், ஆனால் அவர்கள் வடமாகாணத்தை தமது பிரதான இருப்பிடமாக கருதுகின்ற நபர்கள், வடமாகாணத்தோடு தொடர்ச்சியாக உறவாடுகின்ற நபர்கள், அவர்கள் இலங்கையினுடைய எந்த பாகத்திலே இருந்தாலும் தேச வளமை சட்டத்தாலே ஆளப்படுவார். தேச வளமை சட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது சொத்துக்கள் தொடர்பாக பிரதான ஏற்பாடுகள் தேச வளமை சட்டத்திலே காணப்படுகின்றது. இறுதி விருப்பாவணம் இன்றி இறந்த ஒரு நபருடைய சொத்துக்கள் அவருடைய வாரிசுகளிடையே எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தேச வளமை சட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. வடமாகாணத்தில் உள்ள காணிகள் எவ்வாறு விற்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு சொத்தை கைமாற்றுகின்ற போது, குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய சொத்தை கைமாற்றுகின்ற
பார்க்கின்ற போது யார் யார் அனுமதி வழங்க வேண்டும், யார் யார் கையொப்பமிட வேண்டும் என்பது போன்ற விடயங்கள் தேச உடைமை சட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்பொழுதும் வலிதான சொத்துக்கள் தொடர்பாக பிரதானமாக நாங்கள் பாவிக்கின்ற ஒரு சட்டமாக தேச உடைமை சட்டம் காணப்படுகின்றது. தேச உடைமை சட்டத்திலே சொத்துக்கள் தொடர்பாக பார்க்கின்ற போது தேச உடைமை சட்டமானது பிரதானமான 3 வகையான சொத்துக்களை இனங்காண்கின்றது. முதுசம், சீதனம், தேடிய தேட்டம் என அழைக்கப்படுகின்ற பிரதான சொத்து வகுதிகளை தேச உடைமை சட்டம் அறிமுகப்படுத்துகின்றது. முதுச சொத்து என பார்க்கின்ற போது அது தாய் தந்தை வழியாக ஒரு நபருக்கு கிடைக்கின்ற சொத்தாக கருதப்படுகின்றது. சீதனம் தொடர்பாக பார்க்கின்ற போது திருமணத்தை நோக்காக கொண்டு ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படுகின்ற சொத்தாக சீதனம் கருதப்படுகின்றது. திருமணத்தை நோக்காக கொண்டு என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது அது திருமணத்திற்கு சற்று முன்னதாகவோ திருமண நாள் அன்றோ அல்லது திருமணத்துக்கு சற்று பின்னரான ஒரு காலப்பகுதியிலோ வழங்கப்படுகின்ற ஒரு சொத்தாக காணப்படுகின்றது. உண்மையிலே திருமணத்தை நோக்காக கொண்டு வழங்கப்படுகின்ற இந்த சீதனத்திலே பூரண உரிமையும் அந்த சீதனத்தை பெற்றுக்கொண்ட பெண்ணுக்கே காணப்படும். நடைமுறையில திருமணங்கள் நடைபெறுகின்ற போது சீதன சொத்தை உறுதி முடிக்கின்ற போது நபர்கள் எங்களிடம் வருவார்கள். அவர்கள் வரைக்குள்ள எங்கள்கிட்ட சொல்லுவினம் கணவனுடைய பெயரையும் அதுல சேர்த்து சீதன உறுதியை எழுதி கொடுங்கள் என்று. சில நபர்கள் தவறாக நினைப்பதுண்டு, அந்த சீதன சொத்துல கணவனுக்கும் ஒரு பங்கு சேரும் என்று சொல்லி நினைப்பார்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. குறித்த சீதன சொத்திலே கணவனுக்கு உரித்து கிடையாது. மாறாக அந்த சீதனத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண் மனைவிக்கு தான் பூரணமான உரித்து காணப்படும். தேச உடைமை சட்டம் இனங்காணுகின்ற 3வது சொத்து வகை தேடிய தேட்டம். ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் செய்த பின்னர் அவர்கள் இருவரும் இணைந்து ஒன்றாக தேடுகின்ற சொத்துக்கள், உழைக்கின்ற உழைப்புகள் தேடிய தேட்டமாக கருதப்படும். இந்த தேடிய தேட்ட சொத்துக்களில் கணவன் மனைவி இருவரும் சம பங்கை பெறுகின்ற நபர்களாக தேச உடைமை சட்டத்துக்கு கீழே காணப்படுவார். தேச உடைமை சட்டத்தினுடைய இன்னொரு சிறந்த ஏற்பாடாக ரைட் டு பிரியம்ஷன், அதாவது முன்வாங்குரிமை ஏற்பாடு காணப்படுகின்றது. ரைட் டு பிரியம்ஷன், முன்வாங்குரிமை என்றால் என்ன என பார்க்கின்ற போது குறித்த ஒரு ஆதனத்தை ஆதன உரிமையாளர் விற்கின்ற போது அந்த ஆதனத்தின் அருகே இருக்கின்ற நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என தேச உடைமை சட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. குறித்த ஆதனமானது ஒரு கோ-ஓன் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொரியல் ஆதனமாக காணப்படுகின்ற போது அந்த சொரியல் ஆதனத்தினுடைய ஏனைய பங்காளர்களுக்கு குறித்த சொத்தை அவர்கள் வாங்குவதற்கு விரும்பினால் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என தேச உடைமை சட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றது. இவ்வாறான ஏற்பாடுகள் முன்வாங்குரிமை என்ற அடிப்படையிலே தேச உடைமை சட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தேச உடைமை சட்டம் இவ்வாறான சிறப்பான ஏற்பாடுகளை கொண்டிருந்தாலும் சில விமர்சிக்கின்ற அல்லது விமர்சிக்கப்படக்கூடிய ஏற்பாடுகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்றது. அந்த ஏற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது தேச உடைமை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு பெண் தான் திருமணமான பின்னர் தனக்கு சொந்தமான ஒரு காணியை விற்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அல்லது நன்கொடை அளிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதற்கு தன்னுடைய கணவனுடைய அனுமதியை பெற வேண்டும் என ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறித்த விடயம் பெண்களினுடைய உரிமைகளை மட்டுப்படுத்துகின்ற ஒரு ஏற்பாடாக கருதப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் 2009 போர் மற்றும் அதற்கு முன்னர் இடம்பெற்ற போர்ல தங்களுடைய கணவன்களை இழந்த பல்வேறு பெண்கள் தங்களுடைய சொத்துக்களை தற்பொழுது விற்கவும் நன்கொடை அளிக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்படுகின்றன. இவ்வாறான பிரதிகூலமான ஏற்பாடுகள் இந்த தேச உடைமை சட்டத்தினுடைய ஏற்பாடுகளால தற்பொழுதும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விமர்சனமாக தேச உடைமை சட்டத்தினுடைய சில ஏற்பாடுகள் சாதிய பாகுபாட்டுக்கு வலு சேர்ப்பதாக அமைந்திருக்கின்றது என்ற விமர்சனமும் காணப்படுகின்றது. முன்வாங்குரிமை என்ற அடிப்படையில் ஒரு குறித்த ஊர்ல அல்லது குறித்த ஒரு பிரதேசத்தில் இருக்கின்ற நபர்கள்ல அருகில இருக்கிற நபருக்கு தான் அந்த காணியை வாங்குவதற்கான முதல் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சாதிய பாகுபாட்டை அல்லது குறித்த மக்கள் ஒரு சாதியை சார்ந்த மக்கள் ஒரு பிரதேசத்தில் வசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது என விமர்சனங்களும் இந்த தேச உடைமை சட்டத்தின் மீது காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் தற்பொழுதும் வலுவான வடமாகாண மக்களை பிணிக்கின்ற அல்லது கட்டுப்படுத்துகின்ற தன்மையுள்ள ஒரு சட்டமாக இந்த தேச உடைமை சட்டம் காணப்படுது. தற்பொழுது காணப்படுகின்ற இந்த தேச உடைமை சட்டத்தில் ஒரு சில திருத்தங்களை மேற்கொண்டு குறித்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் இது ஒரு வடமாகாண மக்களுக்கு உரித்தான விசேடமான தனித்துவமான சட்டமாக காணப்படும் என்பதில் துளியேனும் சந்தேகம் கிடையாது. தேச உடைமை சட்டம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியிலே குறிப்பிடலாம். அது தொடர்பாக நான் தொடர்ந்து வருகின்ற இதர காணொளிகளில் பதில் கூறக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ யார் யாருக்கு பிரயோசனமாக இருக்குமோ அவர்களுக்கு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் தனஞ்சயன் LLB எனப்படுகின்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம். நான் சட்டத்தை
சட்டத்தரணி தனஞ்சயன். நன்றி, வணக்கம்.